இன்னைக்கு நம்ம வந்து எப்படி ரெயின்போ அடிக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். நம்ம பிரதரும் நம்ம கூட இருக்காரு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணணும்னா இப்படி வச்சுக்கணும். அதை வந்து இப்படி திருப்பி வச்சுக்கலாம். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இப்படி தூக்கணும். அதாவது நான் திரும்பவும் உங்களுக்கு க்ளோஸ் அப்ல காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இப்படி வச்சுக்கோங்க. ஸ்டெப் 2 வந்து இப்படி தூக்கணும். ஸ்டெப் 3 என்னன்னா தூக்கும் போது இப்படி நடிச்சிடணும். ஸோ ஓகே காய்ஸ், நம்ம முழு லைவ் பண்ணலாம். ஸோ ஓகே, செம்மையாக பண்ணிட்டாரு. ஸோ இப்போ நான் பண்ண போகிறேன், அது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். முதல் ஸ்டெப் இப்படி வச்சுக்கணும் காய்ஸ். ரெண்டாவது வந்து கொஞ்சம் மேலே தூக்கணும். ஓகேவா? நான் இப்போ திருப்பி உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட் ஸ்டெப் இப்படி வச்சுக்கிட்டு செகண்ட் ஸ்டெப் இப்படி பண்ணணும். தேர்ட் ஸ்டெப் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. ஸோ ஓகே, இப்படி வச்சுட்டு எனக்கு அவ்வளோ வரல. தேர்ட் ஸ்டெப் தான் நான் திருப்பியே பண்ணி காட்டுறேன். ஸோ ஓகே கைஸ், இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இந்த மேலே என்ன கற்றுக்கிட்டோம்னா ரெயின்போ தான் கற்றுப்போம். இப்போ நம்ம மேனோட எப்படி பண்ணணும்னு பார்க்கணும். ஓகே, இப்போ அஜய் தான் மேன் அண்ட் ஐ எம் டிஃபெண்டர். காய்ஸ், நம்ம வந்து இப்படி வந்துட்டு இப்படி பண்ணோம். நம்ம டிஃபெண்டருக்கு என்ன தெரியுமா யோசிக்கும், இவன் பொறுமையாக எதுவும் பண்ண பார்க்குறான். அதனால நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு பார்ப்போம். நான் திருப்பி ஒரு ஓகே காய்ஸ், இப்போ நான் வந்து இப்படி இந்த பக்கம் ட்ரிபிள் பண்ணுற மாதிரி போயிட்டு அப்படியே ரெயின்போ அடித்து உள்ளே எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ இப்படி லைட்டாக தள்ளிட்டு அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடணும். டிஃபெண்டருக்கு உடனே ஒரு ஸ்ட்ரைக் ஆகிடும். என்னடா பண்ணுறேன்னு ஒரு மாதிரி நமக்கு ஸ்ட்ரைக் ஆகிடும். அந்த நேரத்துலேயே நம்ம பால் எடுத்து ரெயின்போ பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கலாம். ஸோ இந்த ரெயின்போ எப்படி இருக்குன்னா நல்லா ரெயின்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் வளர்க்க இருக்குது. ஸோ ஓகே காய்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.